கோட்டு ட்ரெய்லரு எப்படா வரும்னு விஜய் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்ததை விட இந்த அஜித் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப அதிகம். எதுக்கு தெரியுமா? அவனுங்கால எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறத விட இந்த மனுஷன் எப்படி நடிச்சிருக்காரு, இதை எப்படியெல்லாம் கலாய்க்கலாம், எப்படியெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணலாம், அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரெய்லர் இருந்துச்சு. இந்நேரம் சோசியல் மீடியா ஃபுல்லா எதை வச்சு செய்யலாம், எதை டேமேஜ் பண்ணலாம், எப்படிலாம் காலி பண்ணலாம் அப்படின்றத இந்நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு நான் ரோஸ் பண்றதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, அவங்கள கழுவி ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லர் ரியாக்ஷனை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி வந்து நிறைய ஃபன் வீடியோஸ் உங்களுக்கு வரும். எல்லாரும் வந்து இப்போது கோட் ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நான் நிறைய விஷயம் பேசலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். என்னன்னா, கோட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் நெகட்டிவாக தெரிஞ்சது அந்த கோட்டு அனௌன்ஸ்மெண்ட்டோட பிஜிஎம் தான். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பிஜிஎம் வந்து யாருக்குமே பிடிக்கல. அதை கேட்டதுக்கப்புறம் எதுக்குடா யோனெல்லாம் போட்டாங்க, இந்த பிஜிஎம் நல்லாவே இல்லையே, இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி அந்த விஜய் படத்தெல்லாம் எடுத்து பார்ப்போம், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் அனிருத் எப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் எல்லாரோட ஒப்பீனியனாவே இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட பிஜிஎம் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஸோ அன்னையில ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட், தேர்டு எல்லா பாட்டும் வந்துச்சு, கிளிம்ஸ் வீடியோ வந்துச்சு. எது வந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் கழுவி ஊத்துற ஆளு நம்ம யோனா தான் இருப்பாரு. ஸோ இப்ப ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க, இவனு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மரணடியா ஒரு மரண ரிப்ளை ஒன்று கொடுத்திருப்பாரு. இது நம்பர் 1. அடுத்தபடியா டேமேஜ் பண்ணப்பட்ட ஆள் யாருன்னா வெங்கட் பிரபு. அதாவது என்னமோ வெங்கட் பிரபு என்னமோ அஜித் படத்தை வந்து 10 வாட்டி வச்சு எடுத்துட்ட மாதிரியும் 10 வாட்டியும் பிளாக் பஸ்டர் ஆக்கின மாதிரியும், எனக்கு வந்து உலகத்திலேயே வந்து அஜித் தான் பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது, அஜித் தான் உசுறு, மத்தவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் வெங்கட் பிரபுவை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம அஜித் ஃபேன்ஸ் எல்லாம். ஆனா இந்த கோட் படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்றத நம்ம நியூஸா கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சின்ன விஷயம் கூட லீக் ஆகாம பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து மெனக்கெட்டாரு, நம்ம வந்து பார்த்து இந்த படத்தை செதுக்கணும். எஸ், அப்கோர்ஸ் வெங்கட் பிரபு வந்து அஜித் ஃபேன் தான். ஆனா இருந்தாலும் தளபதிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட இதுதான் கடைசி படம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா பண்ணணும், அவரோட கரியர்லயே ஒரு பெஸ்ட் படமா நம்ம தரணும். நம்ம ட்ரீம்ல வந்து ஒண்ணு இருக்கா இல்லையா, நம்ம கதையில தளபதி வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த படத்தை வரணும்ட்டு அவரும் பார்த்து மனுஷன் செதுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருந்து இதே மாதிரி தான் நிறைய போஸ்டர்ஸ் வந்துச்சு, கிளிம்ஸ் வீடியோ வந்துச்சு. எது வந்தாலும் உடனே வெங்கட் பிரபு பாத்தியா, தளபதி வந்து செஞ்சு விட்டாரு, அவர் என்னதான் இருந்தாலும் அஜித் ஃபேனு, அஜித்தோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நம்ம விஜய் கிட்ட வந்து ஒரு ஆளை இறக்கி விட்டுட்டு நம்மளே வந்து செஞ்சு விட்டுலாம், காலி பண்ணிடலாம் தளபதியை அப்படின்லாம் வெங்கட் பிரபு நினைச்சுதான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எடுத்ததுக்கு காரணமே விஜய் வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு தான்ட்டு இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் என்னமோ உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ட்ரெய்லர் வந்தாச்சு. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மங்காத்தாவை விட கிட்டத்தட்ட இது எவ்வளவு பெட்டரா இருக்கு இந்த ட்ரெய்லர்ன்றது தெரிஞ்சிருக்கும். இது நம்பர் 2. அதுக்கு அடுத்தபடியா நம்ம தளபதிக்கு வருவோம். தளபதி வந்து சொல்லவே தேவையில்லைங்க. ஃப்ரம் தி பிகினிங், இந்த நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம், சரி அதை கூட விட்டுருங்க. இந்த ரசிகன்ல ஆரம்பிச்சு, ரசிகன்ல தானே சொன்னாங்க முதல்ல இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்செல்லாம் எப்படி வியாபாரம் ஆகும், ஃபர்ஸ்ட் வருஷம் அங்க தானே சொன்னாங்க. அங்க ஆரம்பிச்சு இப்ப கோட்டு வரைக்கும் தளபதிக்கு என்னெல்லாம் படம் வந்தாலும் அதை வந்து கழுவி ஊத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். தளபதியோட டான்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் சரி, ஃபைட்டு நல்லா இருந்தாலும் சரி, அவர் நல்லா நடிச்சாலும் சரி, அந்த படம் வந்து 600 கோடி கலெக்ட் பண்ணாலும் சரி, அந்த படம் வந்து 300 நாள் 400 நாள் கில்லி மாதிரி ஓடினாலும் சரி, நாங்க கழுவி ஊத்துவோம் அப்படின்றத ஒரு கூட்டம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இது கோட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. இந்த கோட்ல வந்து கிட்டத்தட்ட 2 லுக்ல வராரு. மூணாவதும் யாரோ ஒருத்தர் இருக்காரு, ஐ மீன் 3வது கேரக்டரும் விஜய் இருக்காரு அப்படின்றாங்க. பட் இந்த ட்ரெய்லர்ல சரியா தெரியல, படம் வந்தாதான் தெரியும். சோ அவரும் என்னன்னோ மெனக்கெட்டு அவருக்கு என்ன வருதோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. தளபதி ஃபேன்ஸுக்கு அது எல்லாமே ஓகே தான், பிடிச்சிருக்கு. காமன் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு. நடுவுல நீங்க யாருடா என்ன பண்ணாலும் அவர் வந்து குறை சொல்லிட்டே இருக்குது. இதுக்கு மேல அவர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் என்டர்டெயின் பண்ணாரு. இந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஒரு என்டர்டெயின்மெண்டே போச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். சோ இந்த கோட்டு படம் வந்ததுல, அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து இது வரைக்கும் தளபதி வந்து எப்படிலாம் கை ஊத்துறாங்க, இப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்திருக்கோம். தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பார்த்திருப்போம். இது நம்பர் 3. சோ இப்படி தாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரே நெகட்டிவ் மேல நெகட்டிவிட்டி. இவன்ல ஆரம்பிச்சு வெங்கட் பிரபுல ஆரம்பிச்சு தளபதி வரைக்கும் எல்லாருமே வந்து கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரெய்லர் பார்த்துட்டோம்ல, இப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப என்னோட வரங்க முதல்ல ட்ரெய்லர் எடுத்துப்போம். இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் படத்தோட மேக்கிங் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷனும் சரி, அதுக்கேத்த ஒரு பிஜிஎம்
பிஜிஎமும் சரி, அந்த கட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த ட்ரெயிலரே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டு இருக்கும். ஒரு சீனும் அந்த மாதிரி கட் பண்ணி பண்ணிருக்காங்க. இது அப்படியே படத்துல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ இந்த கட்டு, அந்த பிக்சரைசேஷன், அதுக்கான பிஜிஎம், இந்த விஷுவல்ஸ், இது எல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டியில வந்து வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருப்பாரு, தளபதி மாதிரி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா நம்ம அவர் வந்து எப்படிலாம் இமேஜின் பண்ணோம். ஒரு ஏலியனே வந்து தளபதியை கூட்டிட்டு போயிட்டா அப்ப அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிலாம் அவர் சொல்லி நம்ம ஏதோ ஒரு இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க, என்னடா இந்த மனுஷன் எப்பெல்லாம் சொல்றாருன்ட்டு. ஆனா அவர் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கு, அவருக்கு ஒரு கதை ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த கதையை கரெக்டா இங்க பண்ணியிருக்காரு. தளபதியை வந்து ஒரு ஹாலிவுட் படத்துல வச்சு பார்க்கணுன்றது அவரோட ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே இங்க நடந்திருக்கு. இன்னொன்னு, தளபதி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன் பார்த்திருப்போம், ட்ரிபிள் ஆக்ஷன் பார்த்திருப்போம், நிறைய பண்ணியிருக்கோம். அது எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். பட் இதுவும் டிஃப்ரெண்ட். இதுல பாத்தீங்கன்னா அந்த அப்பா விஜய் நினைக்கிறேன், அப்பா விஜய்க்கு ஒரு கெட்டப் இருக்கு, அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல. அவரே வந்து பிளாஷ்பேக்ல ஒரு கெட்டப் இருக்கு, அதுதான் நம்ம ஸ்மார்ட்டான விஜய். தென் இன்னொரு விஜய் வராரு, அந்த பென்சில் மீச. என்ன கேட்டா எல்லாருக்குமே அந்த குரன்றது அந்த பென்சில் மீச விஜய் தான். அதுதான் எதுக்கு அப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சோ இந்த மாதிரி அவருக்கான ஒரு உலகம் ஒண்ணு இருக்குல்ல வெங்கட் பிரபுக்கு. சோ அந்த உலகத்துல தளபதியை வந்து நமக்கும் அழகா எப்படி எல்லாம் பிரசன்ட் பண்ணுவோம் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு. என்னதான் இந்த படத்துல வந்து பாட்டுங்க வந்து நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சத்தியமா 3 பாட்டுமே நல்லா தான் இருக்கு. நீங்க கேளுங்க. அதிகமா ஓட்டப்பட்ட சாங் வந்து கடைசியா வந்து ஸ்பார்க் சாங் தான். நீங்க வேணா பாருங்க. இந்த பாட்டு வந்து தியேட்டர்ல எத்தனை பேர் வைப் பண்ண போறாங்கன்னு பாருங்க. சோ நான் தான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, என்னதான் பண்ணாலும் நல்லா இல்லைன்னா இவனுங்க கை ஊத்துவானுங்க, அவனுங்களாம் விட்டுருங்க, அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. சோ பாட்டுங்க வந்து நல்லா தான் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் அதே டைம் படத்துல வந்து பாட்டுங்களை விட பிஜிஎம்க்கு நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு நம்ம யுவன். அது நல்லா தெரியுது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு, இது வரைக்கும் நம்ம கேட்கல. சோ இந்த மாதிரிலாம் என்னதான் யுவன் வந்து அஜித்துக்கு தான் நல்லா போடுவார் அப்படின்னாலும், யுவன் அஜித்தோட பெஸ்ட்ன்றது அந்த பில்லா தான். கிட்டத்தட்ட அந்த பில்லாக்கு ஈக்குவலாவே நம்ம இருக்குன்னு சொல்லலாம். பட் படம் வந்தாதான் தெரியும் பில்லாவோட மிஞ்சி இருக்கா இல்ல பில்லாவோட கம்மியா இருக்கா அப்படின்றது. எப்படி இருந்தாலும் ஒரிஜினல் தான் இல்லையா. சோ பில்லாவோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பார்ப்போம் இதோட பிஜிஎம் எப்படி இருக்கு. பட் ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஓகே. அண்ட் அதர் திங் வந்து இதுல எல்லாருமே காட்டிட்டாங்க. பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், இவங்க ஸ்னேகா, லைலா, சோ இந்த மாதிரி எல்லா ஜெயராம், எல்லா கேரக்டர்ஸுமே இதுல காட்டிட்டாங்க. ஆல்ரெடி படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இப்ப நான் சொல்லாத விட்டு போன நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சோ இந்த 2.25 நிமிஷம் ட்ரெய்லர்ல எவ்வளவு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டக்கு காட்டிட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் படத்துல என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குன்றது நமக்கு வந்தாதான் தெரியும். ஸோ ஸ்னேகா, லைலாலாம் அப்போ நம்ம 90s கிட்ஸ் பிடிச்சவங்க, அப்போ பார்த்த மாதிரியே இப்போ இருக்காங்க. அவங்களோட பிரசன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பாருங்க, விஜய்க்கு அம்மா ஸ்னேகா. இது படத்துல வந்து எப்படி நம்ம அந்த விஜயும் வருவாரு, ஸ்னேகாவும் வருவாரா, இல்ல ஸ்னேகாவை கொண்டுருவாங்களா, இது என்ன மாதிரி போகும் அப்படின்றது கிளியரா தெரியல. இந்த படத்துல வந்து கேமியோ விஜயகாந்த் இருக்காரு அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தே நமக்கு ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு விஜயகாந்த் இருக்காருன்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. அது நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு சீன்ல வந்து விஜயகாந்த் மாதிரியா தான் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு படத்துல. இப்போ ரீசெண்டா தங்கலான் வந்துச்சுல, அந்த தங்கலான்ல எல்லாரும் சொல்லுவோம் ஒரே குறை வந்து டைலாக் புரியல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது நண்பா. இந்த படத்துல எல்லாருக்குமே டைலாக் புரியும். ஓகே, இந்த டைலாக் சரியில்லை நீ அவனா தூக்கின்னு வந்தானுங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நம்ம கங்குவால பதில் சொல்லிக்கலாம். அந்த கங்குவா ஃபேன்ஸ் தான் இங்க வந்து நொட்டிட்டு இருப்பானுங்க, டைலாக் புரியல, இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு. மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்க கங்குவால பதில் சொல்லிக்கிறோம்டா. மொத்தத்துல இந்த படம் எப்படி என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றத ஒரு 2.25 நிமிஷம் ட்ரெய்லர்ல சொல்லிட்டாங்க. படம் வந்து கமர்ஷியலா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி செம்ம ஸ்பீடா இருக்க போது. ஒன்னு சொல்லிடுறேன், வெங்கட் பிரபு படம்னா எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க, கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட் இல்லாம முடிக்கவே மாட்டாரு வெங்கட் பிரபு. சோ அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது என்ன மாதிரி ட்விஸ்ட்ன்றது நம்ம படம் வந்தாதான் தெரியும். சோ படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த கோ ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரையும் சரி, தளபதியும் சரி, இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் யுவனையும் சரி, வெங்கட் பிரபுவும் சரி கலாய்க்கிறவங்களுக்கு உங்களோட பதில நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. பாய்.